பைக் விளம்பரங்களில் இது ஓடாது, பறக்கும் என்ற வசனத்தை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த பைக் ஓடவும் செய்யும், அதற்கு ஒருபடி மேலே சென்று தாவவும் செய்யும். நாம் அமர்ந்து கொண்டு இந்த மிருகத்தின் மேல் பயணம் செய்தாலே போதும், அதுவே பார்த்துக் கொள்ளும் என்கிறார்கள் கவாஸ்கி நிறுவனத்தினர். ஜப்பானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல நிறுவனமான கவாஸ்கி கார்லியோ என்ற ரோபோட் பைக்கை அறிமுகம் செய்ய உள்ளதாக வீடியோ வெளியிட்டனர். வழக்கமாக பைக் என்றால் டயர் இருக்கும். ஆனால் இந்த பைக் 4 கால்களை கொண்டு மிருகம் போன்ற தோற்றத்தை பெற்றுள்ளது. கடினமான மலைப்பகுதிகளில் துள்ளி குதித்து ஓடுவது போலவும், எங்காவது பள்ளம் இருந்தால் தாவி குதிப்பது போலவும் இயங்கும் திறனுடையது. 150 cc ஹைட்ரஜன் என்ஜின் மூலம் இதன் கால்களுக்கு மின்சாரம் கடத்தப்படுகிறது. டச் ஸ்கிரீன் மூலம் இயங்கும் வசதியை பெற்றுள்ள இந்த பைக்கில் 2 USB மூலம் தங்களின் ஏதாவது 2 டிவைஸிற்கு சார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. 65 கிலோமீட்டருக்கு ஒருமுறை சார்ஜ் செய்தாலே போதும் எனவும், இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டர் எனவும் கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் பயணம் செய்யும் போது முன்பகுதியில் ஏதாவது நிலப்பரப்பு அல்லது சுவர் உள்ளதா என சுட்டிக்காட்டும் சிறப்பம்சமும் இதில் உள்ளது. இந்த ரோபோட்டிக் பைக்கில் கால் வைப்பதற்கு எலக்ட்ரிக் பெடல் உள்ளது. இதன் மேல் அமர்ந்து செல்வது குதிரை மேல் ஏறி பயணிக்கும் உணர்வை கொடுக்கும் எனவும் கூறப்படுகிறது. இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட ரோபோட்டிக் பைக்கை கவாஸ்கி நிறுவனம் 2050ஆம் ஆண்டு அறிமுகம் செய்ய உள்ளதாகவும், இன்னும் எப்போது இவை விற்பனைக்கு வரும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நிறுவனம் வெளியிடவில்லை.